ஆந்திரவாத்சல்ய சிந்துஹு அழக விழிகிதாபிஸ்லக்மிலா கிருஷ்ணநாதா விலசது கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மதானஹா. அதாவது பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல, அதாவது விஸ்வரூப அத்தியாயம் அப்படிங்கிறது அந்த அத்தியாயத்தினுடைய பெயர். அதுல இந்த பூ உலகத்துல என்னென்ன பொருள் எல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு வர்றார். அதுல மாசானாம் மார்க சீர்ஷோகம், அதாவது மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படிப்பட்ட மார்கழி மாசத்தினுடைய முதல் நாள் இது. இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறதுல எதுக்காக அப்படின்னா, கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமர்ப்பதும் வம்பு. கோதை அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு பெயர். ஆண்டாள் யாரு அப்படின்னா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. அவனுடைய பெரியாழ்வாருடைய பொண்ணான ஆண்டாளானவ மொத்தம் 143 பாசுரங்கள் பாடியிருக்கா. இதோ இங்க பக்கத்துல இருக்கு திருநறையூர், அதாவது நாச்சியார் கோயில் அப்படிங்கிறதுல திருநறை நம்பி அப்படிங்கிற பெருமாளை குறித்து 113 பாசுரம், அதாவது செய்யுள்கள் பாட்டுகளையும் 30 பாசுரங்கள் திருப்பாவையும். இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோழியா அழைச்சிக்கிட்டு நோன்பு, அதாவது விரதம் இருக்க போறேன். எதுக்காக விரதம் இருக்க போறேன் அப்படின்னா, அந்த பெருமாளையே நான் கணவனா அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் விரதம் இருக்க போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்தீங்க அப்படின்னா, கணவன்கிறது இந்த பூவுலக கணவன் கிடையாது, பெருமாளுடைய திருவடியிலேயே போய் சேர்றது, அதுதான் கணவன் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நீங்களும் என்னோட சேர்ந்து விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா, நீங்களும் அவருடைய பரமபதத்துல நித்திய சூரியா, அதாவது எப்பவுமே அவருடைய திருவடியிலேயே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோழியா எழுப்ப போறா. அப்படி முதல் நாள் முதல் தோழியினுடைய வீட்டுக்கு வாசல்ல போய் நின்றுட்டு இந்த பாட்டை பாடுறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாள், அதாவது மார்கழி திங்கள், திங்கள்னா திங்கக்கிழமை இல்லை, திங்கள்ங்கிறது மாசம். மார்கழி மாசமானது வந்துடுத்து மதி நிறைந்த நன்னாளார், அதாவது சூரியன் உதிக்கல, நிலவானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஸ்தமனம் ஆக போகுது. அந்த மாதிரியான சமயம், அதாவது ஒரு 3:30-4 மணி போல அந்த மாதிரி சமயமானது வந்துருச்சு. நீராட பொதுவீர் போதுமிரோன் நீரிழையீர், சீக்கிரம் வாங்க, சூரியன் வந்துருவாரு, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், குளிக்க போயிடலாம். நீராட பொதுவீர் போதுமிரோன் நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சாதாரண குடும்பத்துல இருந்தவங்க இல்லை நீங்கெல்லாம் ரொம்ப பணக்கார குடும்பம். அதாவது அந்த ஆயர்குழி அப்படிங்கிறதே ரொம்ப பணக்காரங்கள் அவங்கெல்லாம். ஸோ நீங்க அதனால சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, பணம் நிறைய இருக்கு, பணக்காரங்களா இருக்கீங்கன்னு சொல்லி சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, சீக்கிரம் எழுதுவாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடிந்தொழிலும் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய அப்பா. அவர் யாரு அப்படின்னா கூர்வேல் கொடிந்தொழிலும், அதாவது நம்மளாம் நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூரான வேலை கையில வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் பாதுகாத்துட்டு வர அப்படிப்பட்ட அவருடைய குமரன், குழந்தையான பையனான கிருஷ்ணன். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடிந்தொழிலும் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி, அழகிய கண்களை உடைய யசோதையினுடைய இளம் சிங்கம், சின்ன பையன். அதாவது பெரிய பையன் பலராமன், சின்ன பையன் கிருஷ்ணர். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி, அவன் யார் எப்படி இருப்பான் அப்படின்னா கருமையான நிறத்தை உடையவன். கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தால், கதிர்மதியும்னா ரொம்ப ஒளி வீசமா பிரகாசமான முகத்தை உடைய, தேஜஸா இருக்கக்கூடிய முகத்தை உடையவன். கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தால் நாராயணனே, யாரு அவர் அப்படின்னா சாக்ஷாத் நாராயணனுடைய அம்சம், அதாவது அவருடைய அவதாரம். நமக்கே பறை தருவார். அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், நமக்காக காத்துன்னு இருக்கான். எதுக்காக அப்படின்னா நம்மளை ஆசீர்வாதம் பண்றதுக்காக, நம்மளை அவனோட சேர்த்துக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். நாராயணனே நமக்கே பறை தருவார், பாரோர் புகழ படிந்தேலோ நம்பாவார். நம்ம மட்டும் கடைபிடிக்காம நம்ம கடைபிடிக்க பார்த்து பாரோர், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் அவனுடைய திருவடியை பற்றதுக்காக நம்மளோட சேர்ந்து விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க, வாங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீட்டு பாசன அந்த பெண்மணியை எழுப்புறதுக்காக முதல் பாசனத்தோட இன்றைய தினம் பூர்த்தியாகுது. நாளைக்கு 2வது பாசனம் வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறது. கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. நீராட போதுமினோ நேரிழையே, நீராட போதுமினோ நேரிழையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடிந்தொழிலும் நந்தகோபன் குமரன்.
நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கன் கார்மேனி செங்கன் கதிர்மதியன் போல் முகத்தார் கார்மேனி செங்கன் கதிர்மதியன் போல் முகத்தார் நாராயண